வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அனந்த பத்மநாபன். ஓம் கங்கணபதியின, ஓம் பம் வாராகின, ஓம் ஷம் சரணவரியும், ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மாயின், ஓம் ஸ்ரீ வாக்தேவதாயி நம, ஆதித்யாய சோமாய மங்களாவதாய, குரு சுக்ரசனை பெற்ற ராகவே கேதவே நமோ நம, ஆதித்யாய நவதேவதாபியோ நம. அரச மரத்துக்கு அந்த காசை சுற்றிட்டு பாதத்தில் போட்டுடணும். பாதத்தில் போட்டு வணங்கிட்டு ஆரத்தி எடுத்துடணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம்னா, இந்த அரசமர் பூஜை வாரம் திருவொற்றியூர் எரணாவூர் கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா காமராஜர் நகர் மார்வாடி பிள்ளையார் கோயில் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. முனீஸ்வரன் கோயில் இருக்குது, அங்கே பால் முனீஸ்வரன். அந்த அரச மரத்தண்டை வாரம் சனிக்கிழமை நான் பண்ணுறேன். காலையில் 8 மணிலேருந்து 10-10:30க்குள்ளே பண்ணிட்டு போகிறேன். யார் வேணாலும் கலந்துக்கலாம். அதுக்கு இவ்வளோ சார்ஜ் கூட அவ்வளோ சார்ஜ் கொடுக்கல. நீங்கள் தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு பூஜை கொண்டாட நைட்டு எடுத்து வந்தால் எல்லோரும் கலந்துக்கலாம். இன்னொரு விஷயம், இந்த கல்யாணத்துக்கான ஒரு சீக்ரெட்டு, மற்றது ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். நீங்கள் முதல் வாரம் வரும்போது பூஜை பண்ணிவிட்டு வெத்தலை பாக்கு பழம் திருமங்கல்ய சரடு அப்புறம் கண்ணாடி சீப்பு எல்லாம் வச்சு ஒரு சுங்குலி கொடுக்கணும். 2வது வாரம் 2 சுங்குலி கொடுக்கணும். 3வது வாரம் 3 சுங்குலிக்கு, 4வது வாரம் 4 சுங்குலிக்கு, 5வது வாரம் 5 சுங்குலிக்கு, 6வது வாரம் 6 சுங்குலிக்கு, 7வது வாரம் 7 சுங்குலிக்கு கொடுத்துட்டு வேண்டிட்டு என் பையனுக்கு கல்யாணம் பொண்ணு கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். என்ன தோஷம் இருந்தாலும் போயிடும். உடனடியாக மாப்பிள்ளையும் பொண்ணும் கிடைப்பா. அதில் எந்த விதமான சந்தேகங்களை பக்தியோடு பண்ணுங்கள். அதே மாதிரி அரசு மரத்தை 9, 18, 27 சுற்றுங்க. கலந்துக்கிறவங்க கலந்துக்கலாம். இந்த பூஜையை கண்டிப்பாக பயன்பெறுங்க. இது கல்யாணத்துக்கு மட்டும் இல்லை, அவங்க வறுமை காணாமல் போயிடும். வீட்டில் நோய் இருந்தால் சரியாயிடும். கோர்ட்டு வழக்கு ஒன்று இருந்தால் அதுவும் தீர்ந்துடும். என்ன பிரச்சனை இருந்தாலும் வீட்டில் சந்தோஷம் இல்லாமல் மகாலட்சுமி கடாட்சி இந்த மஞ்சள் கொண்டு வீட்டில் தெளிக்கலாம். தேய்ச்சி குளிக்கலாம். இதை 2வது அந்த பூ எடுத்து போய் வாசலில் கட்டலாம். நீங்கள் அதேமாதிரி எங்கள் அரச மரத்துக்கு பூஜை பண்ணுற இடத்துக்கு அவங்களுக்கு 20 ரூபா கொடுக்குறோம். ஒரு ஆளுக்கு வாடகை கொடுக்குறோம். தான் வேறு ஒன்றும் இல்லை. மினிமம் குறைஞ்சபட்ச தட்சணை 50 ரூபா கொடுக்குறோம். அது மேலே யாரையும் நான் கேட்கறது கிடையாது. எல்லாருமே நல்லா இருக்கணும், பணக்காரனாக இருக்கணுன்ற இதில் பண்ணணும். லட்சுமியோட மகாலட்சுமியோட கடாட்சம் எல்லோரும் வரணும். வறுமை இல்லைன்ற வறுமையே போக்கலாம். இந்த பூஜை பண்ணால் அவ்வளோ சக்தி வாய்ந்த பூஜை பண்ணி பயனடைங்க. எல்லோரும் நன்றி இருக்கணும். நன்றி, வணக்கம்.